வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு கதை கேட்க போறோம். இது வெறும் கதை இல்ல, இது வரலாறு. 18ஆம் நூற்றாண்டுல பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியோட அதிகாரத்துக்கு எதிரா நின்னு முடியாதுன்னு சொன்ன ஒரு மாவீரனோட கதை. ஆமாங்க, நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மனோட கதை தான். அந்த காலகட்டத்துல தென்னிந்தியாவுல அரசியல் சூழல் பார்க்கறதுக்கு ரொம்ப அமைதியா இருந்த மாதிரி தான் தெரிஞ்சது. ஆனா அது ஒரு பெரிய புயலுக்கு முன்னாடி இருக்கிற அமைதி. கிழக்கிந்திய கம்பெனின்னு சொல்லி வியாபாரம் செய்ய வந்த ஒரு சக்தி கொஞ்சம் கொஞ்சமா ஒரு அரசியல் சக்தியா மாறிட்டு இருந்துச்சு. அந்த மாற்றம்ங்கிற காத்து பல ராஜ்யங்களோட அஸ்திவாரத்தையே ஆட்டி பார்த்துச்சு. ஆமா, அந்த அமைதிக்குள்ள ஒரு புயல் உருவாயிட்டு இருந்துச்சு. அது இயற்கையான புயல்ல, ஒரு மனுஷனோட ஆன்மாவுல எழுந்த ஒரு சுதந்திர புயல். அது ஒரு தேசத்தோட தலையெழுத்தையே மாத்தி எழுத போற புயல். சரி, நாம இப்ப 1760களுக்கு போவோம். வியாபாரம் செய்ய வந்த கிழக்கிந்திய கம்பெனி மெதுவா அவங்க ராணுவ பலத்தை வச்சும் ஒப்பந்தங்கள் மூலியமாவும் நம்ம உள்ளூர் ராஜ்யங்களை தன் கைக்குள்ள கொண்டு வர ஆரம்பிச்சது. அவங்களோட நோக்கம் ரொம்ப தெளிவா இருந்துச்சு. வெறும் வியாபாரம் மட்டும் இல்ல, ஆட்சியும் தான். இந்த காலகட்டத்தை பாத்தீங்கன்னா, வியாபாரம் எவ்வளவு வேகமா காலனி ஆதிக்கமா மாறுச்சின்னு நல்லாவே தெரியும். அவங்களோட இந்த அதிகார வெறிக்கு மையப்புள்ளியா இருந்தது ஒரே ஒரு கோரிக்கை தான். அது வரி. அவங்க பாஷையில சொன்னா கிஸ்தி. இதுதான் அந்த காலத்தோட மிகப்பெரிய முரண்பாடு. ஒரு பக்கம் ஒரு வெளிநாடு சக்தி வந்து இந்த நிலம் இனி எங்களுக்கு சொந்தம், நீங்க வரி கட்டணும்னு திமிரா சொல்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம உள்ளூர் ஆட்சியாளர்கள் பல பேரு பயத்துல அமைதியா தலையாட்டிட்டு இருந்தாங்க. ஆனா பாளையக்காரர்கள்னு சொல்லப்பட்ட அந்த குறுநில மன்னர்கள் மத்தியில ஒரு பாளையம் மட்டும் பணியவே மாட்டேன்னு நின்னுச்சு. அதுதான் பாஞ்சாலங்குறிச்சி. அதோட தலைவர் வீரபாண்டிய கட்டபொம்மன் தன் மண்ணோட உரிமையை ஒரு இன்ச் கூட விட்டு கொடுக்க தயாரா இல்ல. இந்தியா முழுக்க பரவிட்டு இருந்த அந்த பணிவோட மௌனத்தை தெற்கிலிருந்து எழுந்த ஒரே ஒரு குரல் உடைச்செறிஞ்சது. அது வீரபாண்டிய கட்டபொம்மனோட குரல். அது வெறும் வார்த்தைகள் இல்லங்க, அது தன் மக்களோட சுயமரியாதையும் தன் மண்ணோட இறையாண்மையும் நிலைநாட்டின ஒரு சுதந்திர பிரகடனம். இந்த எதிர்ப்பு குரல் ஒரு நேரடி மோதலுக்கு கொண்டு போய் விட்டுச்சு. அப்போதைய ஆங்கிலேய கலெக்டர் ஜாக்சன் துரையோட நடந்த அந்த சந்திப்பு ரெண்டு வேற வேற சித்தாந்தங்கள் மோதுற ஒரு வரலாற்று தருணமா மாறிடுச்சு. அது வெறும் வரி பாக்கிய பத்தி பேசுறதுக்கான மீட்டிங் கிடையாது. அது சுயராஜ்யம்ங்கிற அடிப்படை உரிமைக்கும் ஏகாதிபத்தியத்துக்கும் நடுவுல நடந்த ஒரு சித்தாந்த போர். கட்டபொம்மன் கேட்ட இந்த கேள்வி வரிய மறுக்கிறதோட நிக்கல. நீங்க யாரு எங்ககிட்ட வரி கேட்கறதுக்குன்னு அவங்களோட இருப்பையே கேள்விக்குள்ளாக்குச்சு. சொல்லப்போனா இதுதான் ஒரு புரட்சியோட தொடக்கம். கட்டபொம்மனோட இந்த விட்டு கொடுக்காத குணம் ஒரு போரை தவிர்க்க முடியாததா ஆக்கிடுச்சு. வளர்ந்துட்டு வர்ற பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தோட ராணுவ பலத்துக்கு எதிரா பாஞ்சாலங்குறிச்சிங்கிற ஒரு சின்ன பாளையம் தைரியமா நின்னுச்சு. அமைதியா இருந்த பாஞ்சாலங்குறிச்சி மண் பீரங்கிகளோட சத்தத்தாலையும் வீரர்களோட ரத்தத்தாலையும் செக்கச்சி வந்த போர்க்களமா மாறிப்போச்சு. ஒரு பக்கம் நவீன துப்பாக்கிகள், இன்னொரு பக்கம் நம்ம பாரம்பரிய வாள்கள். ஒரு சமமில்லாத போர், எங்க பார்த்தாலும் மரண ஓலம். அந்த பயங்கரமான போருக்கு நடுவுல அந்த ஒருத்தன் மட்டும் கொஞ்சம் கூட பயப்படாம தன்னோட வீரர்களுக்கு முன்னால நின்னு வழி நடத்தினான். செத்தாலும் சாவேனே தவிர என் தலையா அந்நியனுக்கு முன்னாடி தாழ்த்தவே மாட்டேன். இதுதான் அவரோட தாரக மந்திரமா இருந்துச்சு. தோத்துருவோன்னு தெரிஞ்சும் இந்த ஒரு கொள்கைக்காகத்தான் அவர் கடைசி வரைக்கும் போராடினார். ஆனா துரோகத்தால வீழ்த்தப்பட்டு கட்டபொம்மன் சிறைப்பிடிக்கப்பட்டார். அவரோட கடைசி நிமிடங்கள் ரொம்ப சோகமானதுதான். ஆனா அதுவே ஒரு பெரிய எழுச்சிக்கான விதையா மாறுச்சு. அக்டோபர் 17, 1799 கயத்தார் புளியமரத்துல மத்த பாளையக்காரர்களுக்கு ஒரு எச்சரிக்கையா இருக்கணும்னு சொல்லி அவரை பொது வெளியில தூக்குல போட்டாங்க. அவங்க நோக்கம் பயத்தை விதைக்கிறது. ஆனா கட்டபொம்மனோட கண்கள்ல கடைசி நிமிஷம் வரைக்கும் பயமே இல்ல. தன்னோட தாய் மண்ணுக்காக நின்ன பெருமிதம் மட்டும்தான் இருந்துச்சு. இதுல இருந்தே நாம ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். ஆங்கிலேயர்களால கட்டபொம்மனோட உடலைத்தான் அழிக்க முடிஞ்சதே தவிர அவர் பத்த வச்ச சுதந்திர நெருப்ப அணைக்கவே முடியல. அவரோட மரணம் ஒரு முடிவில்ல, அது ஒரு புது தொடக்கம். அவரோட தியாகம் ஒரு தீப்பொறியா மாறுச்சு. அந்த பொறி பின்னாடி தென்னிந்தியா முழுக்க பரவி ஒரு 100 வருஷத்துக்கு அப்புறம் வரப்போற பெரிய சுதந்திர போருக்கான அடித்தளத்தை அமைச்சு கொடுத்துச்சு. அதனால வீரபாண்டிய கட்டபொம்மன்கிறது வரலாற்று புத்தகத்துல இருக்கிற ஒரு பெயர் மட்டும் கிடையாது. அது ஒரு உணர்வு, அதிகாரத்துக்கு எதிரா நிக்கிற தைரியத்தோட அடையாளம், சுயமரியாதையோட சின்னம். இந்த கதை முடிஞ்சு போன ஒரு விஷயம் இல்ல. இது இன்னைக்கு இருக்கிற நமக்கு ஒரு நினைவூட்டல். நம்மளோட வேர்கள் எவ்வளோ ஆழமானதுன்னோ சுதந்திரத்தோட விலை என்னன்னோ இதை நமக்கு சொல்லிக் கொடுக்குது. நாம யாரு, நம்ம எதுக்காக நிக்கிறோன்னோ நம்மளையே யோசிக்க வைக்குது.